சோர்ந்து போகிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு எங்களை உடைய கிருபையினால நிரப்புங்க, உடைய வார்த்தையினால நிரப்புங்க. ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையில சோர்வு என்கிறதான ஒரு ஆயுதத்தை உபயோகப்படுத்தி தேவ பிள்ளைகளாகி நம்மளுடைய வாழ்க்கையில நோக்கத்தை நிறைவேற்ற விடாதபடி, லட்சியத்தை அடைய விடாதபடி, தரிசனத்தை அடைய விடாதபடி அவன் தடை பண்ணுகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஜெபிக்கணும்னு நினைப்போம் நல்லா. இன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம்? நாளை காலையில எழுந்து ஜெபிக்கணும், ஒரு மணி நேரமாவது தேவனுடைய பாதத்துல அமரணும் தீர்மானம் பண்ணும் பொழுது அடுத்த நாள் காலையில என்ன ஆயிருக்கு தெரியுமா? அன்னைக்குதான் இல்லாத தூக்கம் வரும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அதான் ஸ்தோத்திரம். விசாலமான வழியில என்ன இருக்கும் தெரியுமா? என்ன இருக்கும்? காண்கிறது எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அனுபவிக்கலாம். ஆனா இடுக்கமான வழியில கொஞ்சம் வருந்தி தான் என்ன பண்ணணும், போகணும். இந்த பிரயாணத்துல கொஞ்சம் எப்படி இருக்கும், வருந்தி தான் போகணும். இதுல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது தெரியுமா? சோர்ந்து மட்டும் போயிடக்கூடாது. அதான் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லிட்டு அந்த போதகத்தின் நிமித்தம் அவன் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த பிரயாணத்துல நாம் பரிசுத்த ஆவியானவருடைய பலனை சார்ந்து கொள்வோம். இல்ல, அவன் சார்ந்து கொள்ளாவிட்டால் நாம் இலைப்படைந்தவர்களாக காணப்படுவோம். மாறாக